அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான நபரை சந்திக்கும் ஒரு ஜேர்னி. அதாவது என்னுடைய சேனலை பார்க்கக்கூடிய ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு நபரை சந்திக்கும் ஒரு பயணம். கம்பலையில் இப்படி ஒன்று திறந்தா எப்படிங்க? ஸ்ரீலங்காவில் இதோல் முளைக்கும் நாட்டினா. இன்றைய இந்த பயணத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நான் ஒரு யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டுலிப் ஃப்ளவர் கார்டனை தான் பார்க்க போகிறேன். அந்த ஃப்ளவர் கார்டன் இருக்கின்ற இடம் அது கிங்ஸ் லின் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய டவுனில் தான் அமைஞ்சிருக்குது. அந்த டவுனில் எங்களுடைய சேனலை பார்க்கக்கூடிய என்னோட அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு நல்லுள்ள படைத்த ஒரு பூ போன்ற மனதுள்ள ஒரு மனிதரும் என்னோட மிக நீண்ட காலமாக தொடர்பில் இருந்தார். அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வெல்விஷர். எனவே அந்த கண் குளிர்ச்சியான பூக்களை பார்க்க போகிற அதே சமயம் அந்த பூ போன்ற மனதுள்ள மென்மையான மிஸ்டர் நசார்னு சொல்லி கம்பலையை சேர்ந்த மனிதனையும் சந்திச்சுட்டு வருவோம்னு சொல்லி தோணியது. அந்த அடிப்படையில் தான் நான் இப்போது கிங்ஸ் லின்னை நோக்கி பயணிக்க போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இப்போ லெஸ்டர்லேருந்து பீட்டர்பரோ நோக்கி பயணிக்க போகிறோம். பீட்டர்பரோவிலிருந்து கிங்ஸ் லின் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துக்கு தான் போகிறோம். அங்கே போய் மிஸ்டர் நசார் என்னை பிக் பண்ணி கொண்டு நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு இன்றைக்கி போகிறதுக்காக இருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த டுலிப் கார்டனை பற்றிய வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்வேன். இந்த வீடியோவில் எங்களுடைய ஒரு ஃபாலோவர் வெல்விஷராக இருக்கக்கூடிய ஒரு நல்லுள்ளம் கொண்ட மிஸ்டர் நசாருடைய ஃபேமிலி பற்றிய சில விஷயங்களையும், அதே நேரம் அவர் வசிக்கக்கூடிய அந்த சிறிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்ற இலங்கையர்களை பற்றிய இவ்வாறு பற்றி சிறிய ஒரு மேலோட்டமான தகவல்களையும் இந்த வீடியோவினூடாக பதிவு செய்கின்றேன். எனவே இன்ஷா அல்லாஹ் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. பீட்டர்பரோவுக்கு வந்துட்டோம். பீட்டர்பரோவில் இருந்து இப்போ கிங்ஸ் லின்னை நோக்கி இந்த கோச்சில் தான் பயணிக்க போகிறோம். டபுள் டெக்கர் மேலே தட்டிலேருந்து இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு போகும். ربنا رب القلوب. சுப்ஹானல்லாஹ், பச்சை கலர் மினாரத்தோடு இருக்கக்கூடிய 2 பெரிய பள்ளிவாசல்கள் பீட்டர்பரோவில் இருக்கு. மாஷா அல்லாஹ், கனோலா ஃப்ளவர்ஸும் மஸ்டர்ட் ஃப்ளவர்ஸ் தோட்டங்களும் இன்னும் அழகான சின்ன சின்ன விழாக்களும் அருமையான அழகான காட்சிகள் நிறைந்த ஒரு ஊராக இருக்குது. மாஷா அல்லாஹ், இது கனோலா ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் விளங்குது பார்க்குறதுக்கு. கிங்ஸ் லின் பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ எங்களோட கூட்டாளி மிஸ்டர் நசாரை போயிட்டு சந்திப்போம். இந்த இருக்கிறாங்க, நீங்கள் கிட்டே வந்து நிற்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். ஓகே, எப்படி சோமா? அல்ஹம்துலில்லாஹ். இதா பாருங்க, இவர் தான் எங்களோட ஹீரோ. இன்றைக்கு இந்த 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 எபிசோடில் இவர் தான் ஹீரோ. பிஸ்மில்லா. எப்படி சோமா? அப்போ இந்த சிட்டி எப்படி? கிங்ஸ் லின் டவுன். கிங்ஸ் டவுன் சொல்லி இல்லை, அதான் ஹிஸ்ட்ரி பார்த்தா விளங்கும். சின்ன புக்லெட்ஸ் எல்லாம் மீக்கி நீங்கள் அந்த கூகுளில் சரியான கூகுள் அடிச்சு பார்த்தா இந்த ரஷ் இல்லாத ஒரு சிட்டி. வெரி குவைட், வெரி குவைட். கிங்ஸ் லின் என்பது ஐக்கிய ராஜ்யத்தின் நோர்ஃபோல்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான பழமை வாய்ந்த ஒரு சிறிய துறைமுக நகரம். இதனுடைய 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை காலப்பகுதியிலான தனித்துவமான கட்டிடங்கள் இன்னும் கம்பீரமாக, அதேவேளை ஒரு காட்சியகமாக அழகாக நிலைத்து நிற்கின்றது. எத்தனை ஃபேமிலி மாறி இருக்காஜி? ஸ்ரீலங்கன் ஒரு 5-6 ஃபேமிலி இருக்கிற சிங்கள ஆட்கள் இருக்கிறாங்க. இங்கே ஒரு 10 ஃபேமிலி போல சிங்கள ஆட்கள் இருக்கிறாங்க. சிங்கள ஆட்கள் கூட இருக்கிறாங்க. முஸ்லீம் ஆட்கள் கொஞ்சம் எத்தனை? ஒரு 3 ஃபேமிலி. மாஷா அல்லாஹ். அப்போ வெரி குவைட் தான். என்னண்டா நீ மிச்சம் அந்த
பள்ளி எலி தான் எங்கட ஓ பள்ளிக்கு மற்ற பாகிஸ்தான் இந்தியா பள்ளி எலி ஓ ஃபெஸ்ட்டுக்கு வந்ததோட ஒரு டீ டைம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃப்ளவர் கார்டனுக்கு போக போகிறோம் இன்ஷா சரி சந்தோஷம் சிரமம் தாரீங்க இந்த வந்தோடனே வெல்கம் பண்றீங்க இதை வச்சு சரி சந்தோஷம் நீங்க வந்ததே சந்தோஷம் சரி இப்போ நாங்கள் ஒரு ஆஜியோட சேர்ந்து ஒரு டீ டைம் ஒன்று அடிச்சுட்டு அதனைத் தொடர்ந்து நாங்கள் போய் பார்த்த டுலிப் கார்டனுடைய அழகையும் அங்கிருக்கும் விதவிதமான வர்ணங்கள் கொண்ட அந்த வித்தியாசமான டுலிப் மலர்கள் பற்றிய முழுமையான எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோவை அடுத்த காணொளியில் முழுமையாக பதிவேற்றம் பண்ணவிருக்கிறேன். எனவே அடுத்த வீடியோவில் முழுமையான இந்த டுலிப் வயல்களுடைய அழகையும் அது பற்றிய விவரங்களையும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்து மகிழுங்கள். மலர்களே இது என்ன கனவா? கனவு போல தான் இருக்குது. மலைகளே இது என்ன நினைவா? உருகியதே எனது உள்ளம். ஹரியரனோட தான் வந்திக்கிறேன் பாய் வராது. மாஷா அல்லா, நான் இப்போ என்னோட பிரதர் நசார் அவங்களோட வீட்டில் தங்கிக்கிறோம். ஜசாக்கல்லா ஹைர். அவங்களோட அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி மாஷா அல்லா, அந்த மாதிரி சாப்பாடு இல்லை. ஜசாக்கல்லா ஹைர். நீங்கள் கம்பலையா? இங்கே கம்பலை இல்லையா? மாஷா அல்லா. வைஃபும் கம்பலை இல்லையா? மாஷா அல்லா. ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அவங்க வந்து கிங்ஸ்லின்னு இருக்கிறாங்க. சரி, கிங்ஸ்லினுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்லுங்கள். இங்கே லைஃப் ஸ்டைல்னு சொன்னால் இங்கே ஒரு மல்டி கல்ச்சர் தான் இங்கே இருக்கிறது. மற்றது ஸ்ரீலங்கன் ஃபேமிலிக்கு நாங்கள் முஸ்லீம் ஃபேமிலி வந்து ஒரு 3 ஃபேமிலி போல. 3 ஃபேமிலி. மற்ற எல்லாமே சிங்கிள் ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் செய்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ்னவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க சாதாரணமாக? மற்ற அந்த இந்தியன் பாகிஸ்தான் கல்ச்சர் எல்லாம் பார்த்தா எப்படியும் ஒரு 300 ஃபேமிலி போல இப்போ இங்கே இருக்கிற. இப்போ வந்தீங்க நிறைய பாகிஸ்தானிஸ், இந்தியன்ஸ், ஈஜிப்சியன், அல்ஜீரியா, நைஜீரியா, அப்படி மிக்ஸ் எல்லா நாட்டாக்களும் நிற்கிறாங்க இங்கே. என்ன சரியா அமைதியான ஊர். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஹலால் ஃபுட்ஸ் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, பள்ளி நல்ல பெரிய பள்ளி ஒன்று இப்போ கட்டிக்கு. மற்றது நல்ல துருவ வசதி எல்லாம் எல்லாருக்கும் செஞ்சு கொள்ளு. பெருநாள் எல்லாம் சேர்ந்தா சரி. இப்போ இங்கே இந்த சோஷியல் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஈத் முடிஞ்சோடனே இந்த ஈத் பார்ட்டி கம்யூனிட்டி சென்டர் ஒன்று இருக்கு. அங்கே செலிப்ரேஷன் பள்ளியில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணி இந்த செலிப்ரேஷன்லாம் நடக்கிறது. பெருநாளைக்கெல்லாம் நல்ல சரி நல்ல ஜனம் வர வெளியாளுக்கு நான் முஸ்லீம்ஸும் வந்து கலந்து கொள்றாங்க இங்கே. இங்கே இந்த மிச்சம் இப்போ நான் பூக்களை பார்க்க வரேன்டக்குள்ளே டக்குன்னு அந்த ஏரியா பார்த்தா கிங்ஸ்லின். அப்போ தான் டக்குன்னு எனக்கு உங்களை ஞாபகம் வந்துச்சு. அடே நசா எங்கட நசார்னா அந்த ஏரியாவில் தான் நீக்கிறாருன்னு சொல்லி. மாஷா அல்லா, பாருங்கள், இதுதான் எங்களோட நசார் பிரதருடைய வீட்டு குட்டி பூந்தோட்டம். எல்லா ஜாதி பூ மரங்களும் இருக்குது. ஆனால் இன்னும் பூக்க தொடங்கல. சம்மரில் தான் இவர்களுடைய வீட்டில் அழகான ரோஸ்களும் இந்த சம்மர் ஃப்ளவர்ஸ்களும் பூத்து குலுங்குமாம். அவர் வீடியோ காட்சிகளை காட்டினார். அமேசிங். அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கக்கூடியதாக இருக்கும். அழகான பூந்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த பூந்தோட்ட காவல்காரன் தான் அவர். என்னோட பூந்தோட்ட காவல்காரன் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆள் தான். சொன்னால் எனக்கு எல்லா பூ மரத்துலையும் ஒவ்வொரு துண்டு வேணும்னு மனுஷன் மொட்டை அடிக்கிறார். கார்டன் எல்லாம் வெட்டி வெட்டி பாருங்கள். இதுதான் அவரோட ஊடு. பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரோசா மரம். இதுதான் என்னை ஈர்த்துச்சு. அதாவது இவர் ஃபோட்டோஸை எனக்கு அனுப்பியிருந்தார், வீடியோஸ் வந்து. உண்மையிலுமே எப்படி இதை மெயின்டைன் பண்ணீங்க பாருங்க. இது எத்தனை வருஷம் உங்களுக்கு பழைய மரமோ தெரியல. எல்லாம் 15 வருஷமா உங்களோட கட்டர்ல எல்லாம் அது குலுங்கிச்சு இல்லையா? அப்போ நீங்கள் இங்கேயே ஒரு கார்டனை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். பாருங்க, அதுவும் ஒரு பெரிய ரோசா பூ மரம். இது பிரம்மாண்டமான வீட்டுடைய ஒசரத்துக்கு வளர்ந்துக்குது. அப்படி கொடி மாதிரி போகுது. இது வந்து உண்மையிலுமே ஒரு ராசியான மரம் போல. இதில் ஒரு கெட் ஒன்று வெட்டிட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். இதில் ஒரு வம்சத்தை எங்களோட வீட்டில் நாட்ட போகிறேன். அழகாக இருந்துச்சு. அது இப்போ நாங்கள் பேசும்போது அதை வீடியோ போட்டு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இதில் வந்து இந்த சம்மர் ஃப்ளவர்ஸ் இல்லையா? இது என்ன சார்? பங்களா ரோஸா? இல்லை, ஹைட்ரிஜன். இது என்ன பூ? அது பேர் எனக்கு ஹைட்ரிஜன். இது நல்ல அழகான ரோஸ் கலர்
மஞ்சள் கலர் வெள்ளை கலர்லாம் வருமா. இதுதான் இவங்களோட கார்டன். ஆனால் சம்மரில் இன்னும் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் போகல பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். அதனுடைய காட்சியை நான் காட்டுறேன் இதில் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, எங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய எங்களோட ஆடியன்ஸ் ஆகிய உங்களை போலவே ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நசார் நானா நல்லா வெல்கம் பண்ணி நல்லா கவனிச்சாரு. ஜஸாக்கல்லா ஹைரன். உங்களோட ஃபேமிலிக்கும் அடிக்கடி வரும். நான் இப்போ இந்த துளிப் பூக்களை தேடி கொண்டு வந்த பயணத்தில் ஒரு பூ மாதிரி மனசுள்ள மனுஷனை சந்திச்சேன். நல்ல மனுஷன், சரி, சந்தோஷம். எல்லாரும் ஜாலி டைப். நீங்க எல்லாரும் அடுத்த வீடியோல டுலிப் கார்டன்ல நசார் நானோட பாடல்களை எல்லாம் நீங்க பார்த்து நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியும். எனவே இன்ஷால்லா கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. மறக்காம உங்களோட கமெண்ட்டை போடுங்க. அதே மாதிரி எங்களுடைய சேனல்களை ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திப்போம். கிங்ஸ்லினுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் யூகேல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஷெரிங்ஹாம் பீச் இந்த ஏரியால தான் இருக்குது. அதே மாதிரி குரோமா பீச்சும் வந்து அமேசிங் பீச். நான் அடிக்கடி இந்த பக்கம் வந்திருக்கிறேன். அப்ப இது வந்து ஹன்ஸ்டன்டனுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடியது தான் கிங்ஸ்லின். அதில் அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட நசார் பிரதரையும் சந்திச்சுட்டு போவாங்க. எல்லாரும் வரக்கூடியவங்க எங்களுடைய ஸ்ரீலங்கன் சேர்ந்தவங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க 2-3 ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இவங்களோட கொஞ்சம் டச்சாக இருக்கணும் கட்டாயம். கிங்ஸ்லினுடைய டவுன் சென்டரில் தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு டவுன் இது வந்து இன்ஷால்லா ஒரு நல்ல மனுஷரை சந்திச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இன்ஷால்லா. மறக்காம நாங்கள் 2 பேரும் போன அந்த பாடல் பாடிய அந்த பூந்தோட்டத்தை வீடியோ பார்க்க மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷால்லா. இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ